வணக்கம். நான் உங்கள் ஜெய்சங்கர். பங்குச் சந்தையில முதலீடு பண்றத பத்தி நம்ம எதுவும் அட்வைஸ் பண்றது கிடையாதுங்க. நாம வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அனலைஸ் கிடையாது. நீங்க ஏதாச்சும் பங்குச் சந்தையில முதலீடு பண்றீங்க அப்படின்னா, செபி ரிஜிஸ்டர்ட் அனலைஸ வந்து ஃபாலோ பண்ணி, அவங்க சொல்ற விஷயங்கள ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்க்ளைமர வந்து கம்பல்சரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே. நாம குடுக்கக்கூடிய இந்த வியூ அப்படிங்கிறது ஒரு எஜுகேஷனல் பர்ப்பஸ்க்காக வேண்டி தான் குடுக்குறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ நிஃப்டிய பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு காலையில ஓப்பன் ஆனதே வந்து எதிர்பாராத விதமா வந்து கேப் டவுன்ல ஓப்பன் ஆயிடுச்சு. ஆக்சுவலா வந்து நம்ம என்ன எதிர்பார்த்துட்டு இருந்தோம்னா, மார்க்கெட் வந்து ஒருவேள அது டுவோர்ட்ஸ் ட்ரெண்ட் கன்டினியூஷன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நாம எதிர்பார்த்தோம். பட் அப்படி ஆகல. நேத்துக்கு க்ளோஸ் ஆனது நிஃப்டிய பொறுத்தவரைக்கும் 26,200 சம்திங்ல க்ளோஸ் ஆச்சு. 26,200ல க்ளோஸ் ஆயிருச்சு மார்க்கெட் நேத்து. இன்னைக்கு ஓப்பன் ஆனது பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு கேப் டவுன்ல ஓப்பன் ஆயிடுச்சு. அரவுண்ட் ஒரு 80 பாயிண்ட்ஸ் கிட்ட கேப் டவுன்ல ஓப்பன் ஆயிட்டு 26,125ல ஓப்பன் ஆயிடுச்சு. ஓப்பன் ஆன ஒரு 10 நிமிஷம் என்னாச்சுன்னா, கொஞ்சம் பாசிட்டிவான ஒரு மொமெண்டும் குடுத்தது. பட் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, நேத்தோட குளோசிங் பிரைஸ பிரேக் பண்ணிட்டு மேல போகாம, அகைன் வந்து என்னோட ஓப்பனிங் பிரைஸ வந்து டச் பண்ணிட்டு அங்கருந்து பிரேக் பண்ணி கீழ வந்துருச்சு. இப்ப என்னன்னா, இதுதான் வந்து நான் உங்களுக்கு போட்டிருக்கக்கூடிய ஒரு ஷார்ட் டெர்மோட ட்ரெண்ட் லைன். இது வந்து நீங்க ஒரு லோ டைம் ஃப்ரேம்ல பார்க்கலாம். இப்படி வச்சுக்கோங்களேன். இப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு என்ன தெரியுது நீங்களே பாருங்க. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனோட சப்போர்ட்டையும் இதுவும் உடைச்சிருச்சு மார்க்கெட். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த ஜோனுக்கு கீழே இன்னைக்கு எங்க ஓப்பன் ஆச்சு, கரெக்டா இந்த சப்போர்ட்ல தான் ஓப்பன் ஆயிருக்கு. 26,125 அந்த ரேஞ்சில் அந்த ஜோனை உடைச்ச உடனே உங்களுக்கு மார்க்கெட் வந்து ஓரளவுக்கு நல்லாவே இறங்கிடுச்சு. அரௌண்ட் ஒரு 26,055 வரைக்கும் இப்போதைக்கு லைவா வந்து போயிட்டு இருக்கு. அது இன்னும் எவ்வளவு தூரம் போகும் அப்படிங்கிறது கிளியரா தெரியல. பட் நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்ச வகையில ஒரு வியூ நம்ம கொடுக்க ட்ரை பண்ணுவோம். இந்த வியூ பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இது கம்ப்ளீட்டா வந்து ஒரு எஜுகேஷனல் வியூ தாங்க. இது அப்படியே நடக்கும்ன்ட்டு தயவு செஞ்சு நம்ப வேண்டாம். ஸோ இங்க என்னன்னா, இப்போ இருக்கக்கூடிய இந்த லெவல் வந்து 26,065ல இப்போ ட்ரேட் ஆயிட்டு இருக்கு மார்க்கெட்டு. ஒருவேளை இது வந்து கன்டினியூஷன் ஆச்சுன்னு சொன்னா, உங்களுக்கு அடுத்தடுத்த சப்போர்ட் லெவல் எங்க இருக்குன்னு நம்ம பார்த்துருவோம். இப்ப இது என்னன்னா, இங்க பாருங்க. இப்ப நமக்கு நான் இதுதான் எதிர்பார்த்திருந்தேன். இந்த சப்போர்ட் லெவல் வரதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. 26,055 சம்திங் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. எக்ஸாக்ட்டா வந்து அந்த லெவல வந்து டச் பண்ணியிருக்கான் நிஃப்டிய பொறுத்தவரைக்கும். இப்ப அடுத்ததா வந்து எங்கெல்லாம் வந்து சப்போர்ட் லெவல் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இல்லையா? ஸோ அடுத்த லெவல் வந்து 26,000ல ஒரு லெவல் இருக்கு. சப்போர்ட் லெவல். பட் இது மட்டும் தானா? இன்னமும் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, இருக்கு. நான் உங்களுக்கு கிளியரா காமிச்சறேன் பாருங்க. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு அடுத்தடுத்த சப்போர்ட் லெவல் இருக்கு. ஓகே. இப்போ நிஃப்டிய பொறுத்தவரைக்கும், இந்த சப்போர்ட் லெவல வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இவ்வளோ தூரம் வந்து நமக்கு சப்போர்ட் லெவல் தெரியுது. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. நிஃப்டி வந்து ஏன் இது இறங்குச்சுன்னு கேட்டீங்கன்னா, டபுள் டாப் அந்த ஒரு கான்செப்ட் நமக்கு டெக்னிக்கலா வந்து ஒர்க் ஆயிருக்கு. ஸோ இதுதான். இந்த ரீசனால தான் வந்து மார்க்கெட் உங்களுக்கு என்ன இருக்கு, இந்த ரேஞ்சுக்குள்ள தான் க்ளோஸ் ஆச்சு நேத்துக்கு. ஸோ இங்க பாருங்க. இங்க ஒரு ஹை இருக்கு, இங்க ஒரு ஹை இருக்கு. ஒரு மாரி ட்ரிபிள் டாப்ன்னு சொல்லுவோம் இல்லையா? ட்ரிபிள் டாப்போட கான்செப்ட்ல உங்களுக்கு வந்து நேத்திக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அதுதான் உங்களுக்கு ஒர்க்கும் ஆயிருக்கு. நமக்கு வந்து டுவோர்ட்ஸ் சப்போர்ட் நோக்கி வந்துகிட்டு இருக்கு. அடுத்ததா அது எங்கெல்லாம் போகும், நமக்கு அடுத்தடுத்த சப்போர்ட் லெவல் எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா, மேஜரா வந்து ஒரு சப்போர்ட் லெவல் நமக்கு தெரியுது. இங்க பாருங்க. இந்த சப்போர்ட் லைனையும், இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனையும் நான் என்ன பண்றேன், கனெக்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு லைன் வரைகிறேன். மேபி அந்த லெவல் வரைக்கும் நமக்கு இன்னைக்கோ அல்லது நாளைக்கோ இந்த சப்போர்ட் லெவல எதிர்பார்க்கலாம். அப்ப என்னன்னா, இந்த லெவல் என்னன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. 26,000 அல்லது 26,020 சம்திங். 26,000 அல்லது 26,020 வந்து நமக்கு ஒரு சப்போர்ட் லெவல் இருக்கு. அந்த ரேஞ்ச் கூட எதிர்பார்க்கலாம். இது மட்டும் தானான்னு கேட்டீங்கன்னா, இங்கிருந்து ஒருவேளை அது பவுன்ஸ் ஆச்சுன்னா, அது டுவோர்ட்ஸ் வந்து பை நோக்கி போகலாம். அப்ப நமக்கு எப்போ ஸ்ட்ராங்கான ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும்னு கேட்டீங்கன்னா, 26,200க்கு மேல தான் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கும். அதுவரைக்கும் நம்ம வந்து எதையுமே சொல்றதுக்கு இல்ல. இத திரும்பவும் கூட இந்த சப்போர்ட் லெவல்ல எடுக்கலாம். எந்த லெவலு? 26,000 26,000மோ அல்லது 26,020 அந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு சப்போர்ட் லெவல் எதிர்பார்க்கலாம். ஒருவேளை இதையும் உடைச்சுச்சுன்னா என்னங்க பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா, ஆ அடுத்த லெவல் நான் அததான் வந்து வரைஞ்சு வச்சிருக்கேன். எனக்கு எங்கெங்கெல்லாம் சப்போர்ட் லெவல் இருக்கோ, அத நான் பேஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்கேன்னா, உங்களுக்கு ஒரு சப்போர்ட் லெவல் நான் வரைஞ்சிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இங்க பாருங்க. ஸோ இதெல்லாம் வந்து அடுத்தடுத்த சப்போர்ட் லெவல் நமக்கு இருக்கு. மேபி அது நமக்கு இந்த 26,000 உடைச்சதுன்னா, இன்னும் கூட அடுத்தடுத்த சப்போர்ட் லெவலுக்கு அது வரலாம். மேபி 25,500 அப்படிங்கிற ஒரு மேஜரான ஒரு சப்போர்ட் லெவல் இருக்கு. அங்க கூட அது வரலாம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு வியூ தான் நம்ம குடுக்குறோம். இது எக்ஸாக்ட்டா வருங்கிறதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. மேபி
ஒருவேளை அது அந்த சப்போர்ட் லெவலை கூட அது ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து அப்கமிங் சப்போர்ட் லெவல்ஸ். ஸோ அது மட்டும் இல்லை, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ஒரு மேஜரான ஒரு சப்போர்ட் லெவல் இருக்கு. இங்கே 25,700 அந்த ரேஞ்சில் வந்து ஒரு மேஜரான ஒரு சப்போர்ட் லெவல் இருக்கு. அது கூட வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணலாம். அப்போ என்ன நமக்கு தெரியணும்னா, இதெல்லாம் வந்து நமக்கு ப்ரிகாஷன்ஸ் தான். நம்ம இப்போவே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம், வேற ஒன்றும் இல்லை. இந்த லெவலில் தான் வந்து இந்த கான்செப்ட் பேஸில் தான் வந்து மார்க்கெட் உங்களுக்கு இறங்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த ஹையை டச் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஃபர்தராக வந்து பையர் ஸ்ட்ராங்காக உள்ள வரல. எப்போ நமக்கு ஸ்ட்ராங்கான ஒரு பையர் உள்ள வராங்களோ அப்போ நமக்கு என்ன எதிர்பார்க்கலாம், மார்க்கெட் வந்து டுவோர்ட்ஸ் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்னா, இன்னும் கூட வந்து டுவோர்ட்ஸ் சப்போர்ட் லெவலில் நோக்கி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ நமக்கு இது பை வரணும் அப்படின்னா நான் என்ன சொன்னேன்னா, 26,200க்கு மேலே வந்து ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக ஸ்டேபிளாக இருந்ததுன்னா ஃபர்தராக வந்து ட்ரெண்ட் கண்டினியூஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம எதிர்பார்க்கலாம். சரிங்களா? 26,200க்கு மேலே தான் வந்து ஒரு ட்ரெண்ட் கண்டினியூஷன் அப்படிங்கிறது இருக்கு. அப்படி இல்லைன்னா கீழே வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? நன்றி.